கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி வெற்றி பெற்றது திமுகவில் அவரது செல்வாக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது. அதில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்றது. திமுக 59 இடங்களிலும் அதிமுக 47 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. யாரும் எதிர்பாராத விதமாக கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேக வேட்பாளர் VS பாபுவிடம் தோல்வியடைந்தார். அதேபோல காட்பாடியில் துரைமுருகன், திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ், திருப்பத்தூரில் பெரிய கருப்பன், மதுரை மத்தியில் பழனிவேல் தியாகராஜன், மதுரை கிழக்கில் மூர்த்தி உள்ளிட்ட திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் தாவேக வேட்பாளர்களிடம் தோல்வியடைந்தனர். ஆனால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி, துறைமுகத்தில் சேகர்பாபு உள்ளிட்டோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் ஸ்டாலின் இல்லாமல் முதல் முறையாக உதயநிதி சட்டமன்றத்திற்குள் நுழைய இருக்கிறார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்படவும் வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் திமுக கட்சிகளுக்குள் அரசு நிர்வாகத்திலும் அவரது செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இது திமுகவில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இப்போதைய சூழலில் தாவேக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் உதயநிதி எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் கவனம் பெற்றுள்ளது.